கேரளாவோட ஆத்தென்டிக் பஸ். இப்போ பத்மநாதன் சுவாமி டெம்பிளுக்கு Vasudeva Vilas Road, then turn left onto Padma Tirtham North Street. டெம்பிளுக்குள்ள போகிற இப்போ இங்கே பத்மநாப சுவாமி டெம்பிள். இது ஒரு பெரிய மிஸ்டீரியஸான ஒரு டெம்பிள் இந்தியாவிலே. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Turn left onto Padma Tirtham North Street, Vasudeva Vilas Road, then you will arrive at your destination. Actual Kerala state. இங்கே நான் போலீஸ் ஸ்டாப் பண்ணாங்க. பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் கேமரா பெரியதும் கேமரா இருக்குன்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு. அப்புறம் பேக் உள்ள பெருசாக இருக்குன்னு கேமரா பேக் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போய் கேமரா உள்ளே திறந்து காட்ட சொன்னாங்க. பார்த்துட்டு இது என்னன்னு கேட்டேன். கேஸ் முன்னாடி வச்சுருந்தேன் குக் பண்ணுறதுக்குன்னு. அது கேஸா அப்படின்னாங்க. போய் ட்ராவல் பண்ணுறத சொன்னேன். அப்படியே எவ்வளோ தூரமாக வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. வந்துட்டு சரி போங்க முடிஞ்சாலும் வந்துட்டு கேஸை வேணால் பக்கத்தில் தான் வச்சுட்டு வாங்க அப்படின்னாங்க. தெப்பக்குளம் மாதிரி, நம்ம ஊர் தெப்பக்குளம் மாதிரி இருக்குது. கேரளா கேர்ள்ஸ். லாக்கர் ரூமில் தான் வச்சுட்டு போகணும். இங்கே பேண்ட் ஷர்ட் அலோடு இல்லை, வேஷ்டி தான். ஸோ இதுக்கு ஒரு தோத்தி கையில் என்ன கொண்டு வந்தேன் நான். ஓகே, தோத்தி, ஹெல்மெட், அதர், ஷர்ட்டு, பேண்ட்டு, பனியன். ஸோ தோத்தி, கோயில் இந்த இருக்குது. ஸோ நான் இதை போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பார்க்க நம்மளோட கோயில் மாதிரி தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் இந்த கேரளா ஸ்டைல் இருக்கும்ல, அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு இந்தியாவிலே ஒரு மிஸ்டீரியஸான டெம்பிள். இதை பற்றி நான் இந்த வீடியோ ஃபுல்லாக தனியாக ஒரு இதில் எடுத்து போடுறேன், இந்த வ்ளாகில் எல்லாமே. இப்போ நான் பேசிக்காக மட்டும் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பிஃபோர் கிரைஸ்ட்டுக்கு முன்னாடின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது அஃபிஷியலாக ப்ரூஃப்லாம் இல்லை. ஸோ அது மாதிரி வந்து ஒரு 18th centuryயில் வந்து ஒரு தீ விபத்துலாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்த்தாண்டவர்மன் சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த ராஜா வந்து அதை கொஞ்சம் சரியெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த கோயிலை. ஸோ அதுக்கப்புறம் அவரோட சொத்து எல்லாத்தையும் அந்த கோயிலுக்கு இது பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அவரோட எல்லாத்தையும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 6 டோர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 6 டோரில் வந்து இப்போ ஒரு 2011 தான் அதை கேஸ்லாம் போட்டு அதை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு 1-2 தான் ஈஸியாக இருந்துச்சு, அடுத்த ஃபுல்லாக கஷ்டமாக இருந்துச்சு. அதில் 1 மட்டும் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை சில ரிலீஜியஸ் காரணத்துக்காகவும் அப்புறம் இந்த ஃபேமிலி இதை மெயின்டைன் பண்ணுற இந்த ராஜாவோட ஃபேமிலியும் இதை ரெக்வஸ்ட் பண்ணி இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் சொன்னனால அதை அவங்க இன்னும் இது பண்ணாமல் இருக்காங்க. இது வரைக்குமே 1 லட்சம் 2 லட்சம் கோடியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கோயில் எல்லாம் நல்லாயிருக்கு. அதாவது ட்ரெஸ்ஸிங், இதுதான் ட்ரெஸ்ஸிங் ரூம். 2 தான் இருக்குது, 2. அதுவும் நீங்கள் நகர்ந்தாலே அது ஓகே. 3 ட்ரெஸ்ஸிங் ரூம். 1 இது பயங்கர மோசமாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸிங் ரூமு. இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் தான். 3 ட்ரெஸ்ஸிங் ரூம். ஓகே, வே டு அவுட்.
இடத்துல மாற்றியாச்சு. இப்போ ஒரு பார்க்கு தான் போகிறோம், காந்தி பார்க். ஆக்சுவலாக ஆட்டோ பேர் எல்லா இடத்துலையும் நார்த் இந்தியாவில், தமிழ்நாடு கேரளா தாண்டிட்டாலும் தரல, எல்லா இடத்துலையும் இதுக்கு பேர் டுக் டுக். சிப்ஸ் இது இந்த கலரில் ரோஸ் கலரில் இருக்குது, அந்த கொய்யா பழமா? இல்லை, அந்த இது பக்கத்தில் ஒரு பார்க்கு. இப்போ உட்காருவோம். இப்போ தான் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு என்ன சொல்லுறது, இது பேர் என்ன பார்க்கா, பக்கத்தில் பார்க் வந்துருக்கேன், காந்தி பார்க். ஹாய் ப்ரோ, உங்கள் நேம் ப்ரோ? அபிமன்யு. ஓகே ஓகே. ப்ரோட்ட தான் எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன், எப்படி எங்கே ஸ்டே பண்ணுறது, எங்கே போலீஸ் பிடிப்பாங்க எல்லான்ட்டு. ப்ரோ தான் எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்தாரு. நீங்கள் எந்த இடம் ப்ரோ? நீங்கள் கொல்லம். ஓகே ஓகே ஓகே. கொல்லத்தில் நிறைய ஃபேமஸான இடம் இருக்குல்ல. ஓகே. அடுத்து மேபி திருவனந்தபுரம்க்கு அப்புறம் நான் கொல்லம் தான் போகலான்னு இருக்கேன். கரெக்டாக அப்போ தான் சொல்லிட்டு இருக்காரு. பார்ப்போம். பொது கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு பார்க்கில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்னன்றதை பார்ப்போம். நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்துக்கோங்க. ரோஸ் கலரானு கேட்டேன், இப்போ அதான் ரோஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தா வெளில தான் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது நிறம்லாம். வித்தியாசமாக இருக்குது, சாப்பிட்ட மாதிரி இல்லை. இது ஃபுல்லாக சாஃப்ட்டு. வேறு பார்க்கில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வர்க்கலா போக போகிறோம். வர்க்கலாவில் போய் நைட்டு ஸ்டே பண்ணலாமான்னு தெரியல. பீச் கிட்ட பார்ப்போம் என்ன நிலமன்னு, எங்கே போகிறோன்னு தெரியல. இந்த 1 கிலோமீட்டர் நடக்கணும். இது 1 கிலோமீட்டர் நடந்து அப்புறம் ரைட் சைடு எல்லா இடத்துலையும் எல்லாத்து டிக்கெட். அப்பம், இட்லி, இடியாப்பம். மாதிரி சிட்டிக்கிட்ட வந்து யாருமே லிஃப்ட் தர மாட்டாங்களா சிட்டிக்குள்ளே. நானும் அதை கவனித்தேன். என்னடான்னு பார்த்தா ஆக்சுவலாக ஃபைன் எப்படின்னா கேமரா அதுவும் ஃபைனு. யார் வேணால் ஃபோட்டோ எடுத்து யாரை வேணால் அனுப்பலாமா அவங்களுக்கு. இப்போ யாராச்சும் ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்கன்னா பின்னாடி இருக்கவங்களும் மஸ்ட்டு ஹெல்மெட் போடணுமா. அண்டு யாராச்சும் ஹெல்மெட் போடலைன்னு இருந்துச்சுன்னா நம்மளே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடலாமா. இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். அதனால் வந்து சிட்டிக்குள்ளே வந்து லிஃப்ட்டு தரது ரொம்ப கம்மி. பின்னாடி இருக்கவங்க ஹெல்மெட் போடணும். நம்ம கையில் ஒரு ஹெல்மெட் வச்சுருந்தோம்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா 500 ரூபா ஃபைனு. கொஞ்சம் அவுட்ரு கொஞ்சம் இன்டீரியருக்குள்ளலாம் பிரச்சனை கிடையாது. அதனால் சிட்டியில் இப்போ மெயின் திருவாண்டரமில் இருக்கனால இங்கே கொஞ்சம் லிஃப்ட்டு கஷ்டம். நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை. சரி பார்ப்போம். எல்லோரும் ஹெல்மெட், பின்னாடி இருக்க ஒரு ஹெல்மெட். ஸோ அதனால் இங்கே ரிஸ்க்கு தான் ஹெல்மெட் இல்லாமல். அப்படியே சாப்பிட்டுட்டு வேறு வேண்டியதான். முட்டை கறி செம்மட்டாயிடு. இந்த முட்டை கறி 30 ரூபா, பரோட்டா 10 ரூபா. நம்ம பரோட்டா நம்ம ஊரில் 15 ரூபா ஆயிடுச்சு. இந்த பரோட்டா எப்போவுமே கம்மி தான். நான் 4 வருஷமாக பார்க்குறேன், அதே 10 ரூபா தான் இருக்குது. இந்த நம்ம ஊர் மாதிரி சாணலான தர மாட்டாங்க. சம்மந்தின்னு ஒன்று தான் ஃப்ரீயாக கிடைக்கும். அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ மினிமம் முட்டை கறி இல்லை பொண்ணக்கல்ல ஏதாச்சும் வாங்கியே தான் ஆகணும். பீஃப் இல்லை, ஸோ அதனால் முட்டை கறி வாங்கியாச்சு. திருவனந்தபுரம் டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கேருந்து 45 ரூபா திருவனந்தபுரத்துலேருந்து. மொத்தம் 1 hour 1.5 hours இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ட்ரெயின் ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாகிடுவோம். கம்பார்ட்மெண்ட் எல்லாம் ஃபுல்லு. ஸோ இன்றைக்கி இங்கே இல்லை தான். ட்ரெயின் 1 hour 3 மணி ட்ரெயின் எடுப்பாங்க. 4 மணிக்கு இறங்கிடுவோம். பார்ப்போம் நீங்கள் நைட்டு எப்படி ஆகுது, எங்கே ஸ்டே பண்ணுறோன்னு. பாய். ஒர்க்கெல்லாம் வந்தாச்சு. பீச்சு தான் போக போகிறோம்.
இடத்த பார்க்கலாம். குளிக்கலாமா? பீச்சில் குளிச்சுட்டு இங்கே குளிக்கலாம். கிளிஃபுக்கு